வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் பயிற்சி 2.2ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. 24, 15, 36 இதால் வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 24ன்னு ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டு ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே 3 நம்பர் இருக்குது. எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் 9ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 9 4ஆல் வகுக்கிறேன். 4ஆல் வகுத்தோம்னா ஒரு நாங்க 8 மீதி ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் மீதி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 9 இந்த 1 ரிமைண்டரால் மைனஸ் பண்ணணும். 9 ரிமைண்டரால் மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 8. அப்போ மீதியின்றி வகுப்படும் 4ஆல் வகுத்தோம்னா 8 மீதி 4ஆல் வகுத்தோம்னா மீதியின்றி வகுப்படும். அதே மாதிரி இப்போ 6 இலக்க எண்ணை இந்த 3 நம்பராலையும் நம்ம வகுக்க போகிறோம். இந்த 3 நம்பராலையும் வகுக்கணும்னா நமக்கு மிகப்பெரிய 6 இலக்க என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் டேனாவத்தலில் கண்டுபிடிப்போம். 24, 15, 36 டேனாவத்தலில் போடுவோம். இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 1 2 2 4. இந்த 15 2ஆல் வகுப்படாது, அப்படியே வச்சுக்கலாம். அதை 15 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 15 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 36 இருக்குது பார்த்தீங்களா? 36 1 2 8 2 16. ஓகேவா? அதே மாதிரி இதை 2ஆல் இது பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். 6 2 12, 15 அப்படியே இருக்கும். 9 2 18. ஓகே, இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இதை 2ஆல் அடித்தோம்னா 2 6 அப்படியே இந்த 15 அப்படியே இருக்கும். இந்த 9 அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது 3ஆல் தான் இதாகும். 3ஆம் வாய்ப்பில் 1 3 3 I 3 15 3 9. ஓகேவா? இதை பாருங்கள், இந்த 3 இருக்குது. இதையும் 3ஆல் இது பண்ணுவோம். 1 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும். 1 3 3. ஓகேவா? அடுத்த மீதி என்ன இருக்குது? 5 உண்டி இருக்குது. இது 5ஆம் வாய்ப்பில் போடுவோம். 1 5 5. ஓகேவா? இப்போ எல்லா இடத்துலையும் 1 கிடச்சிச்சு நமக்கு மீதி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். சாரி, மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 2 × 2 2 × 2 இன்ட்டு 3 × 3 இன்ட்டு 5 ஈக்குவாலிட்டி. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 360 கிடைக்கும். ஓகேவா? 360 கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை என்னன்னா அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டு அதை 360ஆல் வகுக்க போகிறோம். இங்கே பெரிய 6 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுன்னா ஓகேவா? 6 9 9 9 9 9 9 9. ஏன்னா இது மிகப்பெரிய 6 இலக்க எண். அப்போ 9,99,999. ஓகேவா? இதுதான் இந்த பெரிய 6 இலக்க எண். இதை 360ஆல் வகுத்தோம்னா மீதியின்றி வகுப்படுமான்னு பார்க்கணும். ஓகேவா? 9,999. ஓகேவா? இந்த நம்பரை போட்டுக்கோங்க. போட்டு 360ஆல் வகுக்கணும். 360 9ல் போகுமா? போகாது. அடுத்து இன்னொரு 9 சேர்த்தாலும் போகாது. அடுத்து இன்னொரு 3 9 இருக்குது. 999ல் 2 360 இருக்குது. 2 360 கூட்டினோம்னா 720. இப்போ 999ல் 720 கழிச்சிட்டோம்னா மீதி 279. 279 கிடைக்கும். இந்த 279ல் இன்னொரு 9 ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் எத்தனை 360 இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 7 360 இருக்குது. 7 360 எவ்வளோதுன்னா 2520. 2520. இதை கழிச்சோம்னா 9 7 2. ஓகேவா? 279 கிடச்சிருக்கு. அதே 9 கீழே இறக்கிக்கோம். அப்போ 7 2520. 2520
இதை கழிச்சோம்னா 279 தான் கிடைக்கும். மேலே உள்ள 9 இறக்கிக்குவோம். இதுலேயே வந்து 7360 இருக்குது. 2520 7 மேலே இதை கழித்து பார்ப்போமா? இதை கழித்தாலும் 279 வரும். ஓகேவா? 279. ஓகே. இப்போ வந்து இதுக்கப்புறம் மேலேருந்து எந்த நம்பரையும் இறக்க முடியாது. அப்போ இதுதான் வந்து ரிமைண்டரு. ஓகேவா? இந்த நம்பரோட இந்த ரிமைண்டரை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 9,99,999 மைனஸ் 279. இது ரெண்டையும் இப்போ வந்து இதை கழித்து போட போகிறோம். 9,99,999 மைனஸ் 279. இதை கழிச்சோம்னா 0 2 7 9 9 9. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த நம்பர் தான் வந்து அந்த 6 இலக்க எண். 9,99,720. ஓகேவா? இதுதான் இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண். இந்த 3 நம்பராலையும் வகுத்தோம்னா மீதி வந்து கிடைக்காது. ஓகேவா? மீதி இருக்காது. அந்த 6 இலக்க எண் வந்து என்னன்னா 9,99,720. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.